கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லா கிருபைகளோடு எல்லா தேவ மகிமையோடு கூட உங்களோடு நிறைவாக அவர் நிறைந்திருப்பாராக. இந்த காலங்களில் கூட தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன். நேற்று தினத்தில் நான் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் கொடுத்த இந்த உன்னதமான வார்த்தைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தம்முடைய ஜனங்களை உயர்த்த விரும்புகிறார், தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை பிரஸ்தாபப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபொழுதும் குறைவை உண்டாக்குவதில்லை. ஆனால் பிசாசானவன் நயவஞ்சகமாக நம்மை தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டு வந்து அது நிமித்தமாக தேவ மகிமையை, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினாலே இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்வது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதை தள்ளிவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கென்று நாம் வாழ முடியும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை அதிகமாக நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிசாசானவன் கொண்டு வருகிற வீணான காரியங்களுக்கு நம்மை விலக்கி இந்த ஜெபமானது நம்மை பாதுகாக்கும். இரண்டாவது, வேதம் வாசிப்பது. கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை பலப்படுத்தும், நம்மை பாதுகாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்முடைய குறைகள் மத்தியில் நிறைவாக இருக்கும். நாம் பாவத்துக்கு உட்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களிலே அநேக உலக மனிதர்கள் தேவனுக்கென்று நற்சாட்சியோடு கூட நாம் வாழும் பொழுது அநேக உலக மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள், நம்மை சபிப்பார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அநேக சூழ்நிலைகள் நமக்கு வித்தியாசமாய் காணப்படும். அதனால் கண்ணீர் வடிக்கிற, நான் அநேக நன்மைகளை மக்களுக்கு செய்தேனே, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒரு பொழுதும் ஒருவனும் உங்களை சபிக்க முடியாது. அப்படிப்பட்ட சாபங்கள் உங்களை வந்து சேராது. 3ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்போ தேவனுடைய வார்த்தை இங்கே நமக்கு அழகாய் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சபிக்கிறவர்களை சபிப்பார். அதனால் நாம் யாரையும் சபிக்க வேண்டாம், யாருக்கு விரோதமாகவும் நாம் செயல்பட வேண்டாம், தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது என்னாகும் எழுதின புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் வேத பகுதியாக வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பிலேயாம் என்கிறதான ஒரு மனுஷனை, பாலாக் என்கிறதான ஒரு தேவனுடைய ஒரு உன்னதமான ஒரு ராஜா, பாலாக் என்கிறதான ஒரு பெரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக, தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிற, பணத்துக்கு ஆசைப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு மனிதனிடத்திலே, அவன் பேர் பிலேயாம், அவனிடத்திலே ஆள் அனுப்புகிறான், அவனை கொண்டு வருகிறான். அவனை அங்கே ஒரு சில காரியங்களை அவனை செய்யும்படி, தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக அவனை கொண்டு வருகிறான். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். 3 முறை பிரயாசப்பட்டும் கூட தேவன் அவனோடு கூட பேசுகிறார், என் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த வார்த்தையின்படி அவன் ஒருபொழுதும் ஜனங்களை சபிக்க கூடாதபடிக்கு, அந்த சாபங்கள் ஜனங்களிடத்தில் போவாதபடிக்கு
தேவன் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது உங்களை மேற்கொள்வதில்லை, அது உங்களை கஷ்டப்படுத்துவதில்லை, அது உங்களை துன்பப்படுத்துவதில்லை. அது தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, நல்லா ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் மகிமையான நன்மைகளை செய்வார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். அற்புதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து இந்த பகுதியிலே வாசித்து தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையிலே இந்த பூமியில் வாழ்கிற எங்களுக்கு ராஜா, அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேதம் வாசித்து அதற்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமையான கரை நீட்டி ராஜா, இந்த காலை வேளையில வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனே தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எல்லா கிருபையினாலும், எல்லா தேவ மகிமையினாலும், எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பாலாக் மன்னனை போல இருக்கிற தேவன் ஆண்டவரே, அநேக காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் முறியடித்து ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா. அற்புதமான காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு சபைக்கு போகக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஊழியக்காரர்களை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவ மக்களை ஆசீர்வாதமாய் சபைக்கு கொண்டு போங்க. இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லாருடைய குறைகளை நிறைவாக்குங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய நாம மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபத்திற்குற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட். God bless you. God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.